வேர்ல்டுலேயே சீப்பஸ்ட் ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ண நாடு எதுன்னு தெரியுமா? இந்தியா தான். அப்படின்னு சொல்லிட்டு 200 கோடி ரூபா ஸ்கேம் பண்ண ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? ரிங்கிங் பெல்லுங்கிற ஒரு நிறுவனம் மேக் இன் இந்தியா தயாரிப்புல வெறும் 251 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்றாங்க. இந்த போன் உங்க கைக்கு வேணும்னா இப்பயே ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப பண்ணாதான் 6 மாசம் கழிச்சு இந்த போன் உங்களுக்கு டெலிவரி ஆகும்னு சொல்றாங்க. அதனாலேயே மக்கள் பாத்தீங்கன்னா இவங்க போனை இவங்களோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் லாகின் பண்ணதை பார்த்து இவங்க வெப்சைட்டை கிராஷ் ஆகிற அளவு நிலைமைக்கு போயிருச்சுங்களா? ஸோ அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு. இந்த ஃபோனை ஃப்ரீடம் 251 அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்றதாகவும் இருந்துச்சு. இதோட பிராண்ட் அம்பாசிடர் மோடி அவர்களையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இந்த ஃபோன் இந்தியா ஃபுல்லா பேசுற அளவுக்கு பெரிய நியூஸ் ஆச்சு. கடைசியா 6 மாசம் கழிச்சும் ஆர்டர் பண்ண யாருக்கும் ஃபோன் வராதப்ப செக் பண்ணி பார்க்கறது தான் தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னு. ஏன்னா அந்த டைம்ல வித்துட்டு இருந்த எல்லா ஸ்மார்ட் போனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனா இவங்க வெறும் 250 ரூபான்னு சொல்றப்ப யாரும் நம்பாம வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிங்கிங் பில் நிறுவனத்தோட சிஇஓ மோகித் கோயல் அவர் வந்து இந்த போன் மேக் இன் இந்தியா திட்டத்துல உருவாதுன்னு சொல்லியிருந்தால அதுவே போயாங்க. இது ஆக்சுவலி ஒரு சைனா மொபைலுங்களா. அது மட்டும் இல்லாம இவர் வச்சிருந்த ரிங்கிங் பெல்லுங்கிறது ஒரு ஃபேக் கம்பெனியா. கடைசியா அவர் கவர்மெண்ட் மட்டும் இல்ல மொத்த இந்தியாவும் ஏமாத்திருக்காரு. கடைசியா அவரை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு 30,000 பேருக்கும் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்ப மிச்சம் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் எப்ப ரீஃபண்ட் ஆகும்? அந்த 200 கோடி என்ன ஆச்சுங்கிறது பல பதிலுக்கு இன்னும் விடையே தெரியல. இந்த போன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?